ஒரு சலூன் கடை வந்து ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சலூன் கடைக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வரான் முடி வெட்டுறதுக்காண்டி. முடி வெட்டுறதுக்காண்டி வரும்போது, அந்த பையன் வந்து முட்டாளாக்குறதுக்காண்டி அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்ட்ட அந்த பையனை பாருங்கள், இப்போ நான் வந்து முட்டாளாக்குதேன் அப்படின்னு வந்து சொல்லுதாரு. சொன்னோன்னே, நின்னுங்க, நான் உங்களுக்கு வந்து நிரூபித்து காமிக்கேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் வந்து சொல்லுதாரு. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கையில் ரூ. 5 நாணயத்தையும், மறு கையில் ரூ. 2 நாணயத்தையும் வச்சுருக்காரு. ரூ. 2 ஒரு கையில் ரூ. 5வும் இன்னொரு கையில் ரூ. 2 வச்சுருக்காரு. வந்து போயிட்டு, உனக்கு வந்து இதில் வந்து எந்த ரூபாய் வந்து வேணும் அப்படின்னு அந்த சின்ன பையன்ட்ட போய் இந்த கடைக்காரர் வந்து கேட்காரு. கேட்டோன்னே அவன் வந்து ரூ. 5 காயினை வந்து எடுக்க மாட்டான். ரூ. 2 காயினை எடுத்துகிட்டு போயிடுதான். போயிட்டு அடுத்த மாதம் வாரம் அதே வாடிக்கையாளர் இருக்கார். மறுபடியும் பாருங்கள், நான் வந்து அந்த கடைக்காரர் சொல்லுது, நான் மறுபடியும் என்னை வந்து முட்டாளாக்கி காமிக்கேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ரூ. 5 காயினை இந்த கையில் வைப்பார், இந்த கையில் ரூ. 2 காயினை வைப்பார். மறுபடியும் அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ரூ. 2 காயினை தான் எடுத்துகிட்டு போவான். மறுபடியும் போயிட்டு அடுத்த 1 மாதம் கழித்து இது வாரம் அதே வாடிக்கையாளர் இருக்கார். அப்போ அந்த வாடிக்கையாளர் சொல்கிறாரு, நான் அந்த சின்ன பையனை வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த வாடிக்கையாளர் சொல்கிறாரு. அப்போ அந்த வாடிக்கையாளர் வந்து முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த சின்ன பையன் என்ன செய்தான்னா, ஐஸ்கிரீம் நக்கிக்கிட்டே அந்த கடைக்கு வரான். நக்கிக்கிட்டு வரும்போது அந்த வாடிக்கையாளர் பார்த்து இந்த சின்ன பையன்ட்ட வந்து கேட்காரு. என்ன கேட்காருன்னா, தம்பி, நீ வந்து அந்த சலூன் கடைக்காரரும் நீ வந்து எப்பவும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ வந்து அவர் ரூ. 5 கொடுத்தாலும் நீ வந்து ஏன் ரூ. 2 எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து கேட்காரு அந்த சின்ன பையன்ட்ட. கேட்டோன்னே அந்த சின்ன பையன் வந்து என்ன சொல்லுதான்னா, நான் வந்து அந்த ரூ. 5 காயினை வந்து எடுத்தோம்னா, அந்த ரூ. 5வோட அவர் வந்து நிப்பாட்டிக்குவாரு. அடுத்து வந்து என்னை வந்து கொடுக்க மாட்டார். இதே இது நான் ரூ. 2 காயின் எடுத்தோம்னா, அவன் ரூ. 2 காயினை தான் எடுப்பான்ட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான் ரூ. 5 காயினை பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, அவர் வந்து எனக்கு தராமல் நிப்பாட்டிடுவார். இதில் வந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆள் முட்டாளன்னு நினைக்க பார்த்தோம்னா, நம்ம தான், அதாவது எப்பொழுது ஒரு ஆளை வந்து முட்டாளாக நம்ம வந்து நினைக்காமோ, அந்த இடத்துல நம்ம தான் முட்டாளாக வந்து ஆகிறோம்.